ஃபர்ஸ்ட்ல இருந்தே மேட்சை கொண்டு போனா அதனால முடியாது. அதான் ஃபினிஷிங் ரோலுக்கும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கும் உள்ள வித்தியாசம். சும்மா அதே போட்டு போடக்கூடாது. 10 பாலுக்கு 60 ரன் போட்டீங்கன்னா அந்த 60 ரன்ல வந்து அவனால 30 ரன் 40 ரன் மட்டும் அடிக்க முடியும். சரிங்களா? நீங்க 60 ரன்னே கொண்டே அவன் தலையில கொடுக்க பண்ணீங்கன்னா அவனால ஒன்றும் பண்ண முடியாது. அவன் அந்த 5 சிக்ஸ் 6 சிக்ஸ் அடிச்சுன்னா பெரிய பேட்ஸ்மேன் தான் சொல்லுவேன். சரத்து என்னடா உன்னோட கணக்கு என்னது? பிளேயிங் 11 சொல்ல மும்பை. யோ சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதையா பைத்தியம். நீ வாட்டி யூடியூப்ல போட்டு விட்டுருக்கீங்க. சும்மா ஐடியா. ரோஹித் சர்மா டிகாக்கு அவன் மூஞ்சியே தெரிய மாட்டேதுடா. ரோஹித் சர்மா அண்ணன் போட்டது 2 பேராச்சா? திலக் வர்மா, சூரியகுமார், ஹர்திக் பாண்டியா, ஜாக்ஸ் இல்லைன்னா ரூதர்ஃபோர்டு. ஜாக்ஸ்ல ஆட மாட்டான். வரல. அமர்ந்தீருக்கு அவரே சார். அமர்ந்தீருக்கு பதிலாக யாரோ ஒரு பிளேயர் எடுக்கலாம். அமர்ந்தீருக்கு இன்ஜுரியா? அமர்ந்தீருக்கு இன்ஜுரிலாம் இல்லை, ஃபார்ம் அவுட் தனி. அவனை போயிட்டு 6வது இடத்துல 7வது இடத்துல இறக்கி விட்டீங்கன்னா அவன் எப்படி ஆடுவான்? 2 ஓவர் 3 ஓவர். இதுக்கு முன்னாடி எப்படி பைத்தல் லூஸ் அவன் ஃபினிஷர்யா. இவனுக்கு பதிலா மார்க்கண்டைக்கு பதிலா அஸ்வினி குமார். அது யாரியா? லெஃப்ட் பவுலர். அந்த சின்ன பையன் எனக்கு இருப்பான் அவனா? நீ சொல்றது வேற ஆளு. நீ சொல்றது புத்தூர் இல்ல, புத்தூர் போகல, லக்னோ போயிட்டான். அவர் சொல்றது புத்தூர சொல்றாரு. என்ன தீபக் சகரா சர்குத் அவரா? தீபக் சகர் சர்குத் அவர் போல்ட்டுக்கு போல போஸ். என்னடா சொல்ற? டீமே மாத்திட்டியே. அப்புறம் அதுக்கு என்ன பண்றது? அவர் சொல்ற டீம்ல நீ சொல்ற டீம்ல பவுலிங்லாம் சூப்பரா இருக்கு, பேட்டிங்லாம் சரியில்லை. பேர்ல தான் கடப்பாறை. ஆனா கடப்பாறை வந்து 2ஆ கட் பண்ணிடுவானுங்க. ஃபார்ம்லே கிடையாது. அந்த பக்கம் எடுத்துக்க. யார் இருக்கு? ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கா. ஓப்பனிங்ல யாரு? 2 சின்ன பையங்க. பேர் என்னது? அதே 2 அதே அவங்களே மாத்தல. பிரப்சிம்ரன் சிங்கும் ஆர்யாவும். ஆர்யா இருக்கானுங்க. ஒன் டவுன்ல ஸ்ரேயஸ் ஐயர், ஒண்டோல கான்லி, ஸ்ரேயஸ் ஐயர், வெதேரா. அப்படின்னா இது இப்ப ஆர்சிபி மேட்ச் இருக்காது. ஆர்சிபி மேட்ச் எடுத்துக்கல. சரியா? இப்ப ஆர்சிபி இருக்காத மேட்ச் எடுத்துக்கல. அவன் கணப்பாட்டு சொன்னியா? அவங்க வந்து நல்ல லைன் சொன்னீங்க ஆர்சிபிக்கு. ஏன் ஆர்சிபி தோத்தாங்க புரியுதுங்களா? ஒரு நாளுக்கு அவங்க மணிக்கு யார பேருக்கோ அவங்க வந்து அன்னைக்கு அப்பெல்லாம் கிடையாது. சரி இருங்க. இப்ப வான்கடை விளையாடுறீங்க, போல்டுக்கு ஸ்பின் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? அவனுக்கு வயசாயிடுச்சுப்பா. வயசாயிருச்சு. வான்கடையில் விளையாடுறான். போன மேட்ச் பாத்தியா? சீக்கா அம்மானி பேசக்கூடாது. போன மேட்ச் பாத்தியா? அடி வெளுத்து வயசு. அவங்க வந்து ஃபிட்னஸ் வயசு இல்லையா? நல்லா போட்டானா? லாஸ்ட் ஓவர் எடுத்துப்பா, நல்லா போட்டான். ஏதோ லாஸ்ட் ஓவர் சின்ன அடிக்க முடியல, அவ்வளவுதான். சரி இப்ப யாரு ஜெயிப்பா நைட்டு? மும்பை ஜெயிக்கும். நானு வந்து பஞ்சாப் போறேன். நீ என்னடா? 50-50 சொல்லாத. அவனே எங்க பேட்டிங் சரியில்லை. அவனே இல்லன்னா இங்கிட்ட 60 சொல்லு, இங்கிட்ட 50 சொல்லு. அதானா 50-50. அப்ப மேட்ச் டிராவ் ஆயிருந்தியா? 60-40 சொல்லு. சரத்து காமிடா. என்ன சரத்து இதுக்கு மேல மூஞ்சி கிட்ட வரணுமா? 60-40. 60-40யா? யாருக்கு 60 யாருக்கு 40?
தாம சொல்லண்டா, எனக்கு மும்பை தான். மும்பையா? பார்ப்போம் என்ன ஆகாதுன்னு. நான் சொல்ற டீம் தான் வின் ஆகும். ஆனா உண்மையிலே இது அப்படி இல்ல, மும்பை இந்தியன்ஸ் 60 40. பஞ்சாப் தான் அவனே சுமாரியா பார்த்துக்கிட்டே இரு. ஸ்ரேயஸ் ஐயர்னு இருக்கான், அவன் அடிக்கிற அடியில பொழந்து விட்டுருவான். என்னடா அடிக்க ஏதாவது சொல்லக்கூடாதா? ஏன்னா சூரியகுமார் வேர்ல்டு கப்ல அடிக்கல, இது எனக்கு அடிக்க போறானாக்கு. திலகவர்மாக்கு ஐபிஎல் வந்தா பேட்லயே வர பட மாட்டேது, ரோஹித் சர்மாக்கு அப்படித்தான் பேட்லயே பட மாட்டேது. ஹர்திக் பாண்டியா அந்த ரிக்கல்ட்டனா அவங்க 2 பேர் அடிக்கிறாங்க, அவ்வளவுதான். சாண்டர் வந்து 2 6 அடிக்கிறான், அவ்வளவுதான். மும்பைல